ஸ்தானே நிவேசாத் அச்சலீச்சகார சத்ராச்சலம் சௌரி ரகின்ன பாகுன்னு அழகாக ஒரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார் இந்த இடத்துல. வேடிக்கையான ஒரு விஷயம். அந்த மலையை மறுபடியும் கீழே பகவான் வச்சப்புறம் அதை அச்சலமாக ஆக்கிட்டார் அப்படின்னு. அச்சலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அச்சலம் அப்படின்னு மலைக்கு பெயர். ஏன்னா சலிக்காதது, அது அசையாதோ இல்லையோ, கொஞ்சம் கூட என்ன காத்தடிச்சாலும் சரி, என்ன ஆச்சாலும் மலையே அசைக்க முடியாது இல்லையோ என்ன ஆனாலும். அதனால் மலையை அசைக்க முடியாதுன்னு தமிழில் சொல்கிற மாதிரி, அதனால் அதுக்கு அச்சலம் அப்படின்னே பெயர். ஆனால் இப்போ தான் அந்த கோவர்தனத்தை பகவான் அச்சலமாக்கினானாம். இத்தனை நாள் எப்படி இருந்தானா குடையாக இருந்தது. குடையாக இருந்த கோவர்தன மலையை எடுத்து மலையாக்கிட்டான் அப்படின்னு. ஏன்னா அனாயாசமாக கொடைக்காம பிடிக்கிற மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தான்னா, இத்தனை நாள் குடைன்னு தான் எல்லாரும் நினச்சின்னு இருக்கா. அப்புறம் தான் இப்போ மலை, ஓஹோ நம்ம மலை போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. உக்ஷிப்பியமான பரிவர்த்தியமான சம்ஸ்தாபியமானோபி ததைவ பூய சதஸ்ய சங்கல்பவசேன பேஜே சைலோன சைதில்ய கதா பிரசங்கம்னு ஒரு அழகான விஷயம் பாருங்க. கோவர்தன கிரிராஜர் இருக்காரு இல்லையோ, அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய பெரிய பாடம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த பகவான் மலையை புரட்டி போட்டிருக்கான். மலையை முதல்ல கீழே இருந்தது மலை, அதை கையில் எடுத்து அதை தலைகீழே கவுத்தான், பிடிச்சிட்டு 7 நாள் நின்றுட்டு இருந்தான், மறுபடியும் கீழே வச்சான். எத்தனை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மலையானது கொஞ்சம் கூட அதனால் கஷ்டப்படலை. அதனால் தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. மலையில் ஏதாவது கல்லு உரண்டு போச்சோ பிறண்டு போச்சோ மலை 2ஆக போச்சோன்னா எதுவுமே கிடையாது. மலை அப்படியே தான் இருக்குது. அந்த மலை என்ன சொல்கிறதான், வாழ்க்கையிலே என்ன வந்தாலும், வாழ்க்கையிலே என்ன புரட்டி போட்டாலும் அதை பகவான் செஞ்சாங்கிறத புரிஞ்சுட்டு பேசாமல் இருக்கலாம், இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. உக்ஷிப்பியமானஹா பரிவர்த்தியமானஹா, தூக்கி போட்டார் இங்கிருந்து அப்படின்னா, அங்கேருந்து கவிழ்த்து போட்டார் அப்படின்னு மறுபடியும் வச்சார்னா, என்ன ஆனாலும் மலை மலையாகவே இருக்குது. கொஞ்சம் கூட மாறி கெடுக்கல. ஒரு மண்ணுத்தூள் கூட மலையிலேருந்து கீழே விழலை. ஒரு பாறை கூட பிளந்து போகலை. எல்லாம் அப்படியே இருந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா சதஸ்ய சங்கல்ப வசேன பேஜே, பகவானுடைய சங்கல்பந்தான் பிரதான காரணம். அது மலைக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் நாமளே என்ன பண்ணோம் கேட்டால், எத்தனை தான் வாழ்க்கையில் புரட்டி போடுற சம்பவம் வந்தாலும் அது பகவானுடைய சங்கல்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கோவர்தனகிரி மாதிரி இருந்தோம்னா நமக்கும் பகவானுடைய அனுகிரகங்கிறது பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம்.